துரைசாமி என்ற பிரபல ரவுடியா வந்துட்டு போலீசார்கள் என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க. என்கவுண்டருக்கான காரணம் என்ன? யார் இந்த துரைசாமி? என்னங்க, ரவுடிகளுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழி ஒருவேளை அருண் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியுது. நூற்றி 50 கொலை வழக்குகளுக்கு குற்றவாளிகளோடு தொடர்பு இருப்பதாகவும் தகவல் சொல்கிறாங்க. கொலை வழக்கு இல்லாமல் கஞ்சா கடத்தல், அண்ணன் தம்பி 2 பேருமே சாமிக்குன்னு சில நகைகள்லாம் இருக்குது பிரத்யேகமாக. ஸோ அந்த நகைகளை இவர்கள் கூட்டம் கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருப்பதாகவும் அதற்காக வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அந்த வழக்கு விசாரணையில் இருப்பதாகவும் அதற்காக இவர் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் தலைமறைவாக இருந்ததாகவும் தகவல் வருது. சேனல் 5 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மளுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை அதிகாரியும் சிறந்த விசாரணைக்காக தங்கப்பதக்கம் வென்ற திரு ராஜேந்திரன் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 5 தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நேற்று இரவு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. துரைசாமி என்ற பிரபல ரவுடியா வந்துட்டு போலீசார்கள் என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க. என்கவுண்டருக்கான காரணம் என்ன? யார் இந்த துரைசாமி? துரை என்கின்ற துரைசாமி திருச்சியில் நடந்த நிகழ்வு பற்றி கேட்குறீங்களா? ஆமாம். அவர் மீது ஒரு 70 வழக்குகள் இருக்கிறதாகவும் 150 கொலை வழக்குகளுக்கு வழக்கில் இருக்கிற குற்றவாளிகளோடு தொடர்பு இருப்பதாகவும் தகவல் சொல்கிறாங்க. இது எப்படி இவ்வளவு நாட்கள் 5 கொலை வழக்கு இப்போ அவர் இப்போ கரண்ட்டாக அவர் போயிட்டுருக்காரு. அவர் திருச்சி, தஞ்சை, அரியலூர், நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய எல்லா ஊர்களிலையும் கொலை வழக்கு இருக்குது. கொலை வழக்கு இருக்கிறதும் இல்லாமல் கஞ்சா கடத்தல், அண்ணன் தம்பி 2 பேருமே, ஏன்னா இவருடைய தம்பியும் அண்ணன் 2 பேருமே சேர்ந்து பல இடங்களில் கஞ்சாவை கடத்தி எல்லா ஊருக்கும் விற்பனை செய்கிற தொழிலையும் பண்ணிட்டு வராங்க. அப்படின்ட்டு இவரை பற்றி தகவல்கள் திருச்சி காவல்துறையிலேருந்து நமக்கு கிடைக்குதுமா. திருச்சி காவல்துறையில் இது இவர் நேற்றுக்கு அந்த புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற வம்பன்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு தைலந்தோப்பு மாதிரி இருக்குது. அங்கே இவர் ஏதோ காரணங்களுக்காக, ஒன்று கொலை செய்வதற்காகவோ அல்லது கஞ்சாவை பதுக்கி வைப்பதற்காகவோ அல்லது கஞ்சாவை அங்கேருந்து கடத்தி செல்வதற்காகவோ, ஏன்னா ஒரு காட்டு பகுதியில் இருக்காங்கன்னா கஞ்சா மூட்டையெல்லாம் கொண்டு போய் கடத்தி ஒரு இடத்துல பதுக்கி வச்சு தான் அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் இவர் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படியோ காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சு காவல்துறை அங்கே போயிருக்காங்க. போயிருக்கும்போது இவர் எப்போவுமே கத்தியை கையில் வச்சிட்ருக்கிறதும் கள்ள துப்பாக்கிகள் ஆயுதம் இல்லாமல் துரை என்கின்ற துரைசாமி எப்போவுமே காவல்துறை பல வழக்குகளில் கைது செய்த போதும் அவர் 2023 கூட ஒரு தடவை அவர் காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அப்போ கூட அவர் ஆயுதத்தோடு தான் இருக்கார். எப்போவுமே ஆயுதத்தோடு வளம் கொண்டிருந்த ஒரு துரை என்கின்ற துரைசாமியை, ஏன்னா அவர் பற்றி அவர் திருச்சி பார்த்திங்களா, திருச்சியில் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்குது. அது திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குன்னே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதில் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடி, என்னங்க வரலாற்று பதிவு இருக்குது அவர் மேலே. அதுவும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடி அப்படின்னு சொன்னால் வரலாற்று பதிவு அவர் எவரிடே போலீஸ் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி. அதே சமயத்தில் 3-4 மாதங்களில் ஒரு ரவுடி எப்போவுமே 3 அல்லது 4 மாவட்டத்திற்கு மேல் அவர் குற்றம் புரிவாரானால் அவர் தொசையர் கிரிமினல் டிசி சீட்டும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. தொசையர் கிரிமினல்னு பேர், அது போலீஸில் அது பேர். ஹீ இஸ் அ ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடின்னு சொல்கிறப்ப டிசி அப்படின்னா டேஞ்சரஸ் கிரிமினல் அப்படின்னு அர்த்தம். அதாவது தொசையர் கிரிமினல்னால் இவர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய இவர் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து அங்கேயே பிரச்சனை 5-6-10 சகோதர சகோதரிகளோடு பிறந்திருந்தாலும் அங்கேயே அவர் பிரச்சனை இருக்கிறது. திருச்சி பக்கமாவது போய் அங்கே போய் குடியேறி வாழ்க்கை நடத்தலாம்னு வந்த இடத்துல திருச்சியிலையும் மிகப்பெரிய தாதாவாக உருவெடுத்திருக்காரு.
மிகப்பெரிய தாதாவாக உருவெடுத்ததும் இல்லாமல் திருச்சி ஜிஹெச்சுக்கு பின்னாடி உய்யக்கொண்டான் வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் இருக்குது. அதில் 3 வாய்க்கால்கள் வந்து ஒன்று கூடும், முக்கூடல் மாதிரி ஒரு ஒன்று கூடும் அந்த வாய்க்கால்லாம். சரி, அந்த இடத்துல குளுமாயி கோயில்னு இருக்குது. அந்த குளுமாயி கோயிலில் பக்கத்தில் தான் இவருடைய வீடு. ஸோ இவர் வீட்டுக்கு அந்த அந்த குளுமாயி கோயில் திருவிழா இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3-4 ஊர், கிட்டத்தட்ட ஒரு 16 ஊர் கிராம ஜனங்கள்லாம் வந்து அந்த குளுமாயி கோயில் திருவிழாவை திறம்பட நடத்துவாங்க. நான் திருச்சியில் படிக்கிற காலத்துலேருந்து இப்போவும் எனக்கு திருச்சியோட தொடர்பு இருக்குது. அந்த திருவிழா மிக விமர்சையாக வந்து கொண்டாடும். அதில் உறையூர், தென்னூர், திருச்சி போன்ற எல்லா பகுதி மக்களும் பெரும் கூட்டம் வந்து அந்த திருவிழாவை கொண்டாடுறது வழக்கம். அப்படி அவ்வளவு பக்தர்கள் நிறைந்த அந்த கோயிலில் அந்த சாமிக்குன்னு சில நகைகள்லாம் இருக்குது பிரத்யேகமாக. ஸோ அந்த நகைகளை வந்து இவர்கள் கூட்டம் கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருப்பதாகவும் அதற்காக வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அந்த வழக்கு வந்து விசாரணையில் இருப்பதாகவும் அதற்காக இவர் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் தலைமறைவாக இருந்ததாகவும் தகவல் வருது. ஸோ ஒரு கோயில் நகையை திருடி பதுக்கி வைத்திருக்கிறாரே, எப்படியாவது இவரை பிடித்து விட வேண்டும் என்று போலீஸ் வந்து 2-3 டீம் போட்டு இவரை தீவிரமாக கண்காணிச்சுட்டு இருக்காங்க. திருச்சி இப்போது ஒரு தகவல், புதுக்கோட்டையில் வம்மன்கோட்டை காட்டு பக்கத்தில் அவர் இவங்க வந்து கஞ்சாவை பதுக்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் போவாங்க இல்லையா. ஸோ அப்போ இன்ஃபார்மெண்ட் சிஸ்டம் வந்து திருச்சியில் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணதுனால இவர் என்ன செய்கிறாங்க, ஒரு டீம் ஆஃப் பீப்புள் போய் அங்கே வந்து இவரை கைது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணும் பொழுது அங்கே வந்து அங்கே போன போலீஸ் ஆஃபீஸரை இவர் வந்து அட்டாக் பண்ணுறார். அட்டாக் பண்ணுறதுல ஒரு ஆய்வாளர் லெவலில் ஒரு அதிகாரி அங்கே வந்து காயம்பட்டுறாரு. காயம்பட்டவர் இப்போ வந்து மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸாக வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து அவருக்கு சீரியஸாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து அவரால் தாக்கப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாருமா, போலீஸ் ஆஃபீஸருக்கு உயிருக்கெல்லாம் இப்போ கேரண்டி இல்லாமல் போயிடுது. இந்த ரவுடிகளை பிடிக்க போகும்போது அவர்கள் சில நேரத்தில் வந்து போலீஸ் அட்டாக் போலீஸால் தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி பல என்கவுண்டர்கள் இப்படிதான் நடந்துட்டு வருது. என்கவுண்டர் பண்ண போறப்ப போலீஸாருக்கு அடிபட்டுருச்சு, அவங்கள தாக்கிட்டாங்க, அதனால போலீஸாரை தாக்கும் போது மட்டும்தான் என்கவுண்டர். அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்றது இப்படி சொல்லுங்கள், போலீஸாரை தாக்கும் போது தான் என்கவுண்டர் நடக்குது. பல என்கவுண்டர்கள் வந்து ரவுடியால் தாக்கப்படும் போது தற்காப்புக்காகத்தான் வந்து இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்துவாங்க இல்லையா. மற்ற விசாரணையெல்லாம் பாத்ரூமில் வலிக்கி விடுறதோடு சரிம்மா. மற்றபடி போலீஸார் வந்து வேண்டுமென்றே வந்து யாரையும் அவங்க சட்டத்தின் முன்பு நிறுத்துகிறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து ரொம்ப லிபரலாக வந்து இப்போ இவர் மேலே வந்து 70 வழக்குகள் இருக்கிறாங்களே, 70 வழக்குகளுக்கும் நீ போய் நல்லா நீங்கள் வந்து தாராளமாக போய் உங்கள் வக்கீலை வச்சு நீங்கள் டெய்லி பெயிலே போயிடலான்னு விட்டுருக்காங்களே போலீஸு. அப்போ வந்து நீங்கள் போலீஸ் வந்து ஒரு தனி மனித சுதந்திரம் பாதிக்கக்கூடாது. 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற பலகை இனிமை பணியின் நேர்மை அதில் தான் போலீஸ் பயணம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதிகப்படியாக இப்போ இவருடைய வழக்குகள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வழக்குகள்லாம் தொடர்புடையவர் தான் நமக்கு அறியப்படுது. இப்போ நம்ம திருச்சியில் தொடர்பு கொண்டு கேட்ட போதும் புதுக்கோட்டையில் தொடர்பு கொண்டு கேட்ட போதும் அவர் சொல்லுவாங்க, ராமஜெயம் கொலை வழக்கு பார்த்திங்களா தீர்க்கப்படாமல் இது வரைக்கும். அவர் யார், நேரு அவருடைய தம்பி, மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறவர் திரு நேரு, அமைச்சர், மரியாதைக்குரிய அமைச்சர் திரு நேரு அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற அத்தனை ஒரு சாதாரண கவுன்சிலர்லேருந்து தனி மனித குடும்பம் வரைக்கும் அத்தனை பேரையும் தெரிந்த ஒரு நபர். அவருடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு இதுவரையுமே வந்து சால்வ் பண்ணாமல் இருக்குது. அந்த கொலையிலும் இவருக்கு தொடர்புறதாக சொல்கிறாங்க. இவர் வந்து தமிழ்நாட்டில் இவர் எப்போவுமே வந்து இவர் பேரை சொன்னாவே கத்தியோடு தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க, சாலை மறியல் பண்ணியிருக்காங்க திருச்சியில். அவருடைய இறப்புக்கு நம்ம வந்து ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு மனித உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ பெரிய வழக்குகள்லாம் இவர் தொடர்பு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, திண்டுக்கல் மோகன் ராம் அவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். திண்டுக்கல் மோகன் ராம் அப்படின்னா திண்டுக்கல்லே நடுநடுங்கும். ஏன்னாங்க மிகப்பெரிய
இப்போ நான் போன பேட்டியில் சொன்னோம், இதுக்கெல்லாம் வந்து பெரிய அருவாக்களை தயார் பண்ணி கொடுக்குற ஒரு குரூப் இருக்குது, வெடிகுண்டுகள் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது, என்னங்க பீகார்லேருந்து கள்ள துப்பாக்கி வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு டீம் இருக்குது. இந்த டீமு இப்போ 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 நீங்கள் நம்ம வட சென்னையில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து துப்பாக்கியே கொண்டு வர்றாங்க, பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வந்து வெடிகுண்டை கொண்டு வராங்க, பேட்டா கத்திகள் கொண்டு வராங்க. இந்த 3 ஆயுதங்களையும் அவங்க பகிரங்கமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்துறதுல ரொம்ப கெட்டிக்காரர் அப்படிங்கிறதுல ஒரு ஆள் தான் இது. ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் வந்துட்டு இவருக்கும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல்லாம் வெளிவருது. அது உண்மையா என்ன? இல்லைம்மா, அதான் நான் வந்து 3 ஏஜென்சி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து எப்போவுமே வந்து பட்டா கத்திகளை கொலை பண்ணுறதுக்குன்னே சில பிரத்யோக அருவா அடிக்கிறதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு யார் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து எப்போவுமே கத்திகளுக்கு எக்ஸ்பர்ட். இவர் கத்திகளோடைய எக்ஸ்பர்ட். இவர் போகிறாரோ இல்லையோ, இவர்கிட்ட போய் அந்த கத்தியை வாங்கிக்கலாம், அல்லது இவருடைய ஆட்கள் வந்து அங்கே அனுப்பப்படுவார்கள். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு நபர் தான் துரை என்கின்ற துரைராஜ். அதனால் இந்த விஷயமெல்லாம் காவல்துறைக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆயுதங்களோட துப்பாக்கியோடு போய் வந்து அவர் பதுங்கி இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிக்கணும்னு போயிருக்காங்க. அப்போ வந்து எதிர்பாராத விதமாக வந்து அந்த இன்ஸ்பெக்டரை இவர் தாக்கிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் தாக்குனதுனால வேறு வழி இல்லாமல் காவல்துறை என்ன செய்கிறாங்க, என்கவுண்டர் பண்ணி காலில் முதல் சுட்டிருக்காங்க. அதன் பிறகும் இவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. அப்போ வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்க, போலீஸ் வந்து இவரை வந்து மறுபடியும் சுட்டு இவரை கொண்டு வந்து அங்கே அரசு மருத்துவமனையில் முறைப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடியை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து விஐபிஎஸ் எல்லாம் ஆட்டை கெடுத்து மாட்டை கெடுத்து மனுஷனை கடிக்கிற கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா. சாதாரணமாக ஊருக்குள்ளே எங்கள் ஜாதிக்காக ஒரு கொலை பண்ணால், அல்லது ஒரு முன்பகையில் ஒரு கொலை பண்ணால், இந்த மாதிரியான இந்த ஊரில் கூலிக்காக அருவா என்னங்க கத்தி, துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களை, வெடிகுண்டு, கத்தி, துப்பாக்கி, வெடிகுண்டு, இன்னும் சொல்லப்போனால் லான்ச்சர் வரைக்கும் போகிறாங்க. என்னங்க அந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் கையில் இதெல்லாம் ஆர்ம்ஸ் ஆக்டில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள். ஆர்ம்ஸ் ஆக்ட் படி தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இவங்க வந்து ரெகுலராக வந்து தொழிலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அது வந்து அனுமதிக்க முடியாத ஒரு தவிர்க்கப்பட வேண்டியது. இப்போது திரு ஜெயக்குமார், நெல்லையில் வந்து ஒரு ஜெயக்குமார் சாதாரண ஆள் இல்லை, ஒரு மாவட்ட பொறுப்பாளர், அந்த ஏரியாவில் மிக பிரபலமானவர். அவர் கை கட்டிய நிலையில் ஜெயக்குமார் ராமஜெயம் பேட்டனில் ஒரு கொலை நடக்குது. இந்த பேட்டன் பாருங்கள், ராமஜெயம் கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் ஒரு இடத்துல கருகி கிடக்கிறாரு. அதே ராமஜெயம் முன்னாடியில் ஒரு ஜெயக்குமார் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ராமர் பாண்டியர் அப்படிங்கிறவரை தொடர்ந்து தீபக் ராஜன் தொடர்ந்து இதுவரும் நம்ம ஆம்ஸ்டாங் வரைக்கும் இந்த ஒவ்வொரு பேட்டர்னில் நடக்குது. ஸோ ஒவ்வொரு பேட்டனும் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிரத்யோகமாக வந்து இப்போ திண்டுக்கல் டீமு, திருச்சி டீமு, அந்த நெல்லை டீமு, இவங்க எல்லாம் சேர்ந்து எந்த ஊரில் வேணாலும் வந்து 50 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சா நாங்கள் டீம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதை காவல்துறை வந்து இப்போ வந்து எப்படியோ இந்த தகவல்கள் எல்லாம் வந்து சரியாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூலிப்படைகள்லாம் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. யார் கூலிப்படை அனுப்புறது? அப்போ கூலிப்படை நவீன் பாண்டியன் திருநெல்வேலியில் கொலை செய்யப்படுறாரு. கொலை செஞ்ச உடனே அந்த வாகனம் வந்து அன்றைக்கி அது டிக்ளேர்டு, இட் இஸ் ஓப்பன் சீக்ரெட். நம்ம வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணல. நவீன் பாண்டியனை வந்து 6 பேர் கொண்ட ஒரு கூட்டம் வந்து அதிவேகமாக வந்து அட்டாக் பண்ணி அவரை வந்து கொலை பண்ணுது. அவங்க வந்து சுற்றி 10 பேர் நிற்கிறாங்க. 10 பேர் வந்து டீம் வந்து அவர் எந்த இடத்துலையும் எஸ்கேப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு உடனே ஒரு வாகனத்தில் அந்த 6 பேரையும் கொண்டு போய் திருச்சி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ நீங்கள் சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்டாங் கொலையில் 10 பேர் சுற்றி நின்னாங்க, 6 பேர் உள்ளே வந்து வெட்டினாங்க. அந்த டீமை கொண்டு போய் பெரியபாளையத்தில் ஒரு டீமை ஆஜர்படுத்த போகிறாங்க. பெரியபாளையத்தில் வந்து புதிய சட்டத்தின் அடிப்படையில் இவங்களெல்லாம் அங்கே
சரண்டர் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே செம்பியத்துக்கு வர்றாங்க. செம்பியத்துக்கு போனால் அடித்தடி ஆகி போய்டும்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அங்கே ஆம்ஸ்டாங்குடைய டீம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அண்ணா நகரில் கொண்டு வந்து சரண்டர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போந்து கொலை பண்ணுங்கள், நாங்கள் வந்து 6 பேர் கொண்ட ஒரு டீமை கேஸ் வாங்குறதுக்கு அனுப்பிடுறோம். மீதி அந்த 10 பேர் நின்று எக்ஸிக்யூட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஃபினான்சியர் பண்ணாங்க இல்லையா, பணம் ஒட்டுமொத்தமாக 50 லட்சமோ 1 கோடியோ வாங்கிட்டு இந்த கொலையை எக்ஸிக்யூட் பண்ண அவங்கெல்லாம் வந்து சீனுக்கே வராமல் இந்த 6 பேர் பில்லக்கா பசங்கன்னு சொல்லுவாங்க. பில்லக்கா பசங்க கேஸ் வாங்கிட்டு, கேஸ் வாங்கினா வந்து ஆளுக்கு 3 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் கேஸ் வாங்கிட்டு போய் உள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா. இவனுங்களை கொண்டாந்து நாங்கள் ஒரு காரில் ஆஜர்படுத்திக்கிறோம் அப்படின்னா, இப்போ அதில் எப்படி வந்து தீபக் ராஜா கொலை வழக்கில் ஸ்மெல் பண்ணாங்கன்னா, இந்த கார் வந்து திருச்சி வரைக்கும் போச்சு அப்படிங்கிறது தான் இன்ஃபர்மேஷன். ஆனால் திருச்சியில் துரை என்கின்ற துரைராஜ் தான் அடைக்கலம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அப்போ எக்ஸிக்யூட் பண்ணினது துரையோட டீமு அல்லது திண்டுக்கல் டீமு. துரை யாருக்கு வேண்டியவர்? திண்டுக்கலுக்கு வேண்டியவர். ஸோ இப்போ திரு அருண் அவர்களை வந்து இப்போ மனசார நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு. என்னங்க, ரவுடிகளுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழி ஒருவேளை அருண் அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியுது. 1. 2, இப்போ ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக சார் வந்து அவருக்கும் இந்த லாங்குவேஜ் தெரியும். ஏன்னா அவர் அந்த மண்ணை சேர்ந்தவர், தூத்துக்குடி அந்த பகுதியை சேர்ந்தவர். அவருக்கும் இந்த ஸோ இந்த மொழி தெரிந்த 2 பேரை போட்டதுனால இவங்க வந்து இந்த மொழியை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுதுமா. அருண் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் முதல் என்கவுண்டர் இது. இதுக்கப்புறம் ரவுடிகளோட நிலைமை என்ன? தொடர்ச்சியா இந்த மாதிரி என்கவுண்டர் நடக்குமா? எப்படி? இல்லை, என்கவுண்டரை பற்றி நான் சொல்ல. கத்தியை பிடிச்சிட்டிங்க, வெடிகுண்டை பிடிக்கணும், துப்பாக்கியை பிடிக்கணும். நான் சொன்ன கத்தி சப்ளையரை ஓரளவு நீங்கள் அடையாளம் கண்டுக்கிட்டீங்க. வெடிகுண்டு போட்ட நபர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை கண்டுபிடிக்கணும். துப்பாக்கி பீகார்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே கள்ளச்சந்தையில் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களை பிடிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு 3 மாதத்தில் முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த துப்பாக்கி சூட்ல வந்து நெல்லையை சேர்ந்த சில பேர்கள்லாம் வந்துட்டு அடிபடுது. குறிப்பா ரோட்டூர் கண்ணன் சொல்லிட்டு அவர்களோட பேர் இடம்பெறுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்லைம்மா, இப்போ அங்கே நவீன் வந்து திருச்சியிலிருந்து தான் அனுப்பப்பட்டு திருநெல்வேலியில் கொலை செய்யப்பட்டு மீண்டும் திருச்சிக்கு வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது பார்த்தீங்களா. அதில் வந்து மோகன்ராம், லெஃப்ட் முருகன், அப்புறம் அவங்க அக்கா மகன் வெள்ளைச்சாமி, இப்போ நொண்டி முருகன், மதுரை நொண்டி முருகன், இவங்கெல்லாம் வந்து ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். எப்படி மனுஷன் எப்பேற்பட்டவன், அவர் தமிழ் புலவராக இருந்தாலும் சரி அல்லது இங்கிலீஷில் புலவராக இருந்தாலும் சரி, அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்காரா, ஐபிஎஸ் படிச்சிருக்காரா, இல்லை அவர் 10 குழந்தை பெற்றிருக்கு, 5-6 பொண்ணுங்களை பெற்றிருக்காரு, அவர் கட்டி கொடுக்கணுமா, அதை பற்றிலாம் கிடையாது. நாங்கள் 5 லட்ச ரூபா வாங்கிட்டோம், இந்த கொலையை பண்ணி முடிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிற மனித தன்மையே இல்லாத மிருகம் குணம் படைத்த இவர்களெல்லாம் சட்டத்திற்கு முன்பு நிறுத்த வேண்டியது அரசின் கடமை. அரசு இயந்திரம் சற்று தொய்வடைந்ததால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் அரசை நோக்கி கேள்வி கேட்டார்கள். அரசு பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டது. எனவே அரசுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.